ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைனிங் தான் போகிறோம். மைனிங்க்கு ஒரு பெரிய ஸ்பாட் மேக் பண்ணி வச்சுருக்கோம். இதில் காபிள் ஸ்டோன் போட்டு காபிள் ஸ்டோன் டீப் பிளேட் அது போட்டுட்டேன். மைனிங்க்கு நம்ம ஒரு பெரிய இது வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம். நம்ம நிறையா ட்ரீஸ் மைன் பண்ணி லேடர் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நிறையா ஸ்டோன் பிக்கக்ஸ் இருக்குது. எதுக்கு அப்படின்னு நான் கீழே போய் சொல்கிறேன். இப்போ நம்ம அப்படியே மைனிங் ஸ்பாட் வந்து எங்கே இருக்குன்னா, நம்ம வந்து சீக்ரெட் பேஸ்க்கு இந்த சைட் தான் இருக்குது. அது அப்படியே மேலே க்ளோஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணியாச்சு. அவ்வளோ இப்படி இறங்கணும். அப்படியே உள்ளே இறங்கிக்கலாம். அப்படியே உள்ளே இறங்கிட்டு இது வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா இது காபிள் ஸ்டோன் வரைக்கும் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் வழி மாறுற மாதிரி இருக்கும். ஏன் மாறும்னா, எங்கிட்ட அயன் பிக்கக்ஸ் இல்லை. இந்த இடத்துல கொஞ்சம் கோல்டு இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து லைட்டாக கோல்டு இருந்துச்சு. ஸோ நான் இப்போதைக்கு வேஸ்ட் பண்ண வேணான்னு அப்படியே இந்த சைடு கீழே போயிட்டேன். அப்புறம் அயன் பிக்கக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கோல்டு எடுத்து மேலே வச்சுருக்கேன். ஃபர்னஸில் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இங்கே லேடர்லாம் வச்சு கொஞ்சம் செஞ்சுருக்கேன். என்கிட்ட சுத்தமாக டார்ச் இல்லைங்க. ஸோ நம்ம எந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம்? இந்த சைட்லேருந்தே ஆரம்பிப்போம். இங்கே ஆரம்பிப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு பாட் மாதிரி பண்ண போகிறோம். பாட் மாதிரி வந்து உள்ளே போய், ஏன்னா ஜஸ்ட் ஒரு 3 பிளாக் போக போகிறோம். ஏதாச்சும் இருந்தால் எடுத்துகிட்டு வரலாம். ஜஸ்ட் ஒரு 4 பிளாக்ஸ், ஜஸ்ட் ஒரு பாட் மாதிரி போயிட்டு இந்த வீடியோ ரொம்பவே சீக்கிரம் முடிஞ்சிடும். ஏன்னா இது கிடைக்குமா கிடைக்காதான்லாம் தெரியல. ஐடியாவே இல்லாமல் வந்து பண்ண வேண்டியதான். இந்த இதில் இன்னும் 2 பிளாக் தான் பண்ண போகிறேன். கிடைச்சா கிடைக்கிட்டு இதெல்லாம் போட்டுங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இது வந்து ஏதோ ஒரு அந்த இது இல்லை, அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அடுத்து இந்த இடத்துல வந்து மெயின் பண்ணலாம். நீங்கள் விட்டுட்டேன்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல வந்து இப்படி தான் பார்க்கணும். ஓகே, இந்த இடத்துல பார்ப்போம். கோல்டா? சத்தியமாக எதிரே பார்க்கல. கோல்டு போடு வந்ததுக்கு இந்த வீடியோவில் வந்து இதுதான் ஹைலைட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம அயன் பிக்கக்ஸ் வச்சு கோல்டு எடுத்துடலாம். கோல்டு மட்டும் அயன் பிக்கக்ஸில் எடுத்துகிட்டு நம்ம வந்து மற்றதெல்லாம் ஸ்டோன் பிக்கக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு அயன் இல்லை, கொஞ்சம் அயனே இல்லைனால தான் நம்ம கொஞ்சம் கோல்டு மட்டும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஐயோ, சத்தியமாக இந்த வீட்டில் எதிர்பார்க்காத ஒன்று. நம்ம வந்து இந்த இடத்துலையே இந்த டேரா போடுற மாதிரி பார்த்துடலாம். இந்த இடத்துல அப்படியே மேலே கொஞ்சம் கோல்டு இருக்குது. அது மைன் பண்ணி எடுத்துக்கலாம். மைன் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே வர்ற கொஞ்சம் நிமிஷத்தை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்றேன். ஸோ கைஸ், இந்த இதில் பார்க்க போகிறோம். இந்த இதில் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். இதெல்லாம் சும்மாவே போயிட்டுருக்குது. சரி, இது வந்து நம்ம டக்கு தான் முடிச்சாகணும். சும்மாவே போயிட்டுருந்தேன். எப்போ தாங்க முடிக்கிறது? நம்பிக்கையே இல்லை இதில் வந்து. இதில் ஆனால் லக்கு இருந்துச்சுன்னா நிறைய நம்மளுக்கு கிடைக்கும். அது இல்லை, பார்க்க கோல்டு மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி, ஒன்றுமே கிடைக்கல. டார்ச் இங்கே வா. டார்ச் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுட்றோம். அவ்வளோதான், இங்கே வந்து லைட் வரும். ஸோ நம்ம லாஸ்ட்டு தான் இங்கே தான் மைன் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, இங்கே மைன் பண்ணிட்டு முடிச்சுட்டு இங்கே தாங்க லாஸ்ட்டாக மைன் பண்ண போகிறோம். இது வேணும் டீப்பாக போகிறாங்க.
டைமண்டு காய்ஸ். இந்த வீடியோவுக்கு வந்து மெயின் டைமண்ட் கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏய் இது கேவ் மாதிரி போகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். டைமண்ட் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இது பிக்கக்ஸை வச்சு டைமண்ட் இது பண்ணிடலாம். பிக்கு கைஸ் போய்ட்டு மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். போடு கைஸ், போடுங்க கைஸ். கைஸ் கைஸ் இது எதிர்பார்க்கல, டைமண்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. கிடச்சிருச்சு. 6 டைமண்ட் கிடச்சிருக்கு. இதை வச்சு பிக்கக்ஸ் மட்டும் செஞ்சுட்டு வச்சுக்கலாம். பிக்கக்ஸ் செஞ்சு வச்சுக்கலாம். இது அப்படியே இப்படி போக பார்ப்போம். கிடைக்குதாங்க. பிக்கக்ஸ் மட்டும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம அயன் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை கைஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்ததுக்கு நம்மளுக்கு வந்து தரமாக இதெல்லாம் கிடச்சிருக்கு. என்னெல்லாம் கிடச்சிருக்குன்னா கோல்டு கிடச்சிருக்கு, கோல்டு அண்டு இது கிடச்சிருக்கு, டைமண்ட் கிடச்சிருக்கு. இது கோல்டு போயிட்டு நான் ஊருக்கு மேலே வச்சுருக்கேன். ஓகேவா கைஸ்? See you guys next video. Bye guys. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் guys. Bye guys.